அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் 16ஆம் தேதி வெளியிட்டது. அன்றிலிருந்து தேர்தல் நடத்தை விதிகள் நாடு முழுவதும் அமலுக்கும் வந்தன. தேர்தல் நடத்தை விதிகள் ஜூன் 6ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என தேர்தல் கமிஷனும் அறிவித்திருந்தது. இதனால் கடந்த 2 மாதங்களாக தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக குடும்ப அட்டை பெற முடியாமல் தவிர்த்து வந்தவர்கள் மற்றும் குடும்ப அட்டையில் மாற்றங்கள் செய்ய முடியாமலும் தவிர்த்து வந்தவர்கள் திங்கட்கிழமை முதல் எளிதாக அதில் மாற்றங்களை செய்ய முடியும். சுமார் 2,40,000 குடும்பங்கள் ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு கடந்த ஓராண்டில் விண்ணப்பித்தும் உள்ளனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தொடர்ந்து நாளை மறுநாள் முதல் விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் பொதுமக்கள் குடும்ப அட்டைகளை பெற www.tnpds.government.in என்ற இணையதளம் மூலம் நேரடியாகவே இனி விண்ணப்பிக்கலாம். சேவை மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. மேலும் நகல் ஸ்மார்ட் கார்டில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க, முகவரி மாற்றம் செய்ய, குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய, குடும்ப உறுப்பினரை நீக்க போன்ற அத்தனை சேவைகளையும் ஜூன் 10ஆம் தேதி முதல் மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.